ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர்ல ஸ்டைல் வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சுட சுட சாதத்துக்கு அப்புறம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வாழைத்தண்டு பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குத்து சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள், 4 காய்ந்த மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை. அரைக்கைக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், 2 சில் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், எண்ணெய். வாழைத்தண்டு வந்து இந்த மாதிரி நீத்தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா கருக்கவும் கலர் மாறவும் செய்யாது, அதாவது கருக்கவும் செய்யாது. அதுக்கப்புறம் அந்த அதில் நூலாக இருக்குமா, அது வந்து கொஞ்சம் போகும். அதுக்கப்புறம் வானல் எடுத்துக்கோங்க. வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சப்புறம் காய்ந்த மிளகாய் வந்து பிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த காரம் வந்து நல்லா அதில் இறங்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சு அந்த வாழைத்தண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசு அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது வந்து எங்கள் வீட்டு வாழை மரத்தில் வந்து இது வந்து வெட்டினது. ரொம்ப சந்தோஷமாக இருந்து நம்ம வீட்டில் உள்ளதில் உள்ள அந்த விளைஞ்ச வாழைத்தண்டில் வாழைத்தண்டு பொரியல் வைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வாழைத்தண்டு வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சிறுநீரக கல் கரைக்கவும், செரிமானம் மற்றும் மலச்சிக்கல், உடல் எடையை குறைக்கவும், இரத்த சோகை மற்றும் நச்சு நீக்கம், சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப உதவுகிறது. இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அதனால் கட்டாயம் வாழைத்தண்டு வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைத்தண்டு வேகிறதுக்கு வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாழைத்தண்டு வந்து நல்லா வேகும். வாரத்தில் ஒரு 2 டைமாவது வாழைத்தண்டு பொரியல் கட்டாயம் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். சின்ன மிக்ஸி ஜாரில் அந்த தேங்காய் அதை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பூண்டு சேர்த்துருக்கேன், தோல் உரித்து. பச்சை மிளகாய் வந்து 5 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு
சீரகம் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த வாழைத்தண்டு நல்லா கிண்டி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான கேரளா ஸ்டைல் வாழைத்தண்டு பொரியல் ரெடி. நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வாழைத்தண்டு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சும்மாவே வச்சு சாப்பிட்லாம், சாப்பாடோடும் சாப்பிட்லாம். இருந்தாலுமே நார்மலாக சும்மாவே வச்சுனாலும் நம்ம சாப்பிட்லாம். பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா வெந்துட்டு ஏற்கனவே. சின்ன குழந்தைகளுக்குமே இந்த மாதிரி வாழைத்தண்டு பொரியல் வச்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிடாதவங்க கூட விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செஞ்ச மாதிரி செஞ்சு கொடுங்க கட்டாயம். சூப்பராக அருமையாக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் கட்டாயம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you. Bye.